வணக்கம். நான் ரொம்ப வருஷமாவே மார்னிங் மீல் ஸ்கிப் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் இப்போ அப்படி இல்ல. ஏன்னு சொல்றேன். வெல்கம். திஸ் இஸ் டே 14 ஆஃப் மை சீரிஸ் பில்டிங் மை ரொட்டீன். மார்னிங் எழுந்ததும் சூப்பரான ஒரு காஃபி குடிச்சிட்டு இமிடியேட்டா ஸ்கூட்டி எடுத்து கிளம்பிட்டேன். எங்கன்னா சிக்கன் கடைக்கு. 2 டேஸ்க்கு தேவையான சிக்கன் வாங்கிட்டு வந்து மீல் ப்ரிப் பண்ணி ஃப்ரீசர்ல வச்சுட்டேன். அப்படியே 5x பாயில் பண்ணி தோசை கூட வச்சு மார்னிங் மீலை முடிச்சிட்டேன். நான் ரொம்ப லேசியான பர்சன் தான். லேட்டா தூங்கி லேட்டா எழுந்திருப்பேன். ஸ்கூல் காலேஜ் டேஸ்லயே நிறைய டைம் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டு சேஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டாப்ல ஏறுவேன். லேட்டாக எழுந்திருக்கிறதுனாலயே டைமே பத்தாது. எழுந்ததும் ஃப்ரெஷ் ஆகி ஆஃபீஸ் போக தான் டைம் கரெக்டாக இருக்கும். முக்கியமாக இப்போ எக்ஸசைஸும் பண்ணிட்டு ப்ராப்பர் ஃபுட் டேக்கும் இல்லைனா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான யூஸே இல்லை. ஸோ இப்போ என்னோட டயட் பிளான் படி மார்னிங் அரௌண்ட் 700 கேலரிஸும் 15 கிராம் ஆஃப் ப்ரோட்டீனும் சாப்பிட்றதுனால அதுக்கப்புறம் எனக்கு என்டையர் டேவே இருக்குது பேலன்ஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு. அண்ட் மார்னிங் சாப்பிட்றதுனால நல்லா எனர்ஜெட்டிக்காகவும் இருக்குது. ஸோ டோன்ட் ஸ்கிப் மார்னிங் மீல். நீங்களும் என்ன மாதிரி மார்னிங் மீல் ஸ்கிப் பண்ண பர்சன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் லஞ்சுக்கு டாமிக்கும் எனக்கு சிக்கன் தான். அதுக்கு சாப்பிட்டு செம்ம தூக்கம் எனக்கும் தான். அப்புறம் ஈவினிங் எழுந்து ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு பேக் அண்ட் பைசெப்ஸ் ட்ரெயின் பண்ணேன். முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு செட்க்கும் எவ்வளோ வெயிட்ஸ் அண்ட் கவுண்ட் புஷ் பண்ண முடியுதுன்றத அப்பப்போ நோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ தட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் என்னோட ப்ராக்ரஸ் என்னன்னு என்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா மசில் பில்டிங்கில் ப்ராக்ரஸிவ் ஓவர்லோட் ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் பேக் மசிலுக்கு 3 வேரியேஷனும் பைசெப்ஸ்க்கு 2 வேரியேஷனும் போட்டு டேவை க்ளோஸ் பண்ணிட்டேன். டே 15 வீடியோவில் பார்ப்போம். பாய்.